الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா ஜகாத் சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسولا وبالاسلام دينا. அனைத்து புகழும் மகிழுங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் வரட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமதானுடைய இறுதி பத்திலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சியினை இந்த யூடியூப் வலைதளத்தின் மூலமாக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கின் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய சதகா, ஜகாத், ஃபித்ரா, ஃபிதியா போன்ற தான தர்மங்களை விரைந்து பங்களிப்பு செய்து பணிகள் தொய்வின்றி நடைபெற ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஃபித்யா ஒரு நபருக்கான தொகை 160, ஃபித்ரா ஒரு நபருக்கான தொகை 160 என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஜகாத் உங்களுடைய கணக்கீடுகளை செய்து அதை முறையாகவும் நல்ல மக்களுக்கு அதை கொடுங்க, பயன்படுற மாதிரி கொடுங்க. ஜக்காத்தை பொறுத்தவரை ரொம்ப சில்லறையாக உடச்சி கொடுத்துடாதீங்க. ஒருத்தர் கொடுத்தா அது பூஜனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அது நீங்கள் எங்கே கொடுத்தாலும் சந்தோஷம் தான். நம்மள்ட்ட கொடுத்தாலும் நம்ம அப்போ செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி சதக்காவை பொறுத்தவரைக்கும் உங்கள் இருக்கும் போல் யாருக்குனா கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதையும் கரெக்டாக என்ன செய்ய பண்ணிக்கிறது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன தகவல்னு சொல்லிக்கிறேன். என்னென்னா ரொம்ப ஒரு கேள்வி அதிகமாக இருக்குது. தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா நல்லா இருப்பாங்க, ரொம்ப போய் சிரமத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு போய் என்ன பண்ணுறது, ஜக்காத்து காசு வந்து பெண்ணா காசு மாதிரி கொடுக்குறது. இந்த 2000 வச்சுக்கோ, தங்கச்சி 5000 வச்சுக்கோ, நாத்தாறு கொஞ்சம் சிரமம் போட 10,000 வச்சுக்கோ அப்படின்னு ஜக்காத்து காசு என்ன பண்ணி இப்படி மார்க்க சொல்லவே கிடையாது. மார்க்க சொல்றது சொந்த பந்தங்களை பாருன்னு சொன்னதுக்காகனா அவன் வீட்டுக்குள்ளேயே உன் அண்டை வீட்டாரோ இல்லை சொந்தக்காரனோ சிரமப்பட்டுப்பான். அவனுக்கு நீ என்ன செய்ய முதல்ல கொடுன்னு அங்கே சொல்லிச்சு. சிரமப்படாத நிலைமையிலையும் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறது, இந்த காசு ஜக்காத்து காசு கொடுக்குறது. நீ கொடுக்கணும்னு பிரியப்பட்டா உங்களோட கூட பார்த்த சகோதர சகோதரிக்கு இயல்பாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சதக்காவுடைய காசையும் கொடுங்க, அது நன்மை கிடைக்கும். ஆனால் ஜக்காத்துடைய காசை அப்படி செய்யாதீங்கிற தகவலை மட்டும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய 24வது தொடரில் நம்ம யாரை பார்க்க போகிறோம், உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வரலாறு தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், யாரிடமும் சொல்லாதே அப்படின்ற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. அதனால தான் இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வாழ்வியல் பொறுத்த தம் மகனை வளர்க்குறது ரொம்ப கவனமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தா அதை பார்த்தாங்க. அதனால அவங்கள்ட்ட போய் பணியாளாக அவங்களுடைய சேவகம் செய்யக்கூடிய ஒரு நபராக ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் இணைச்சி விடுறாங்க. அதனால் மார்க்கத்திலையும் சரி, நிறைய மார்க்க ஹதீஸ்ல அறிவிக்கலையும் சரி, அவங்க தான் முன்னோடியாக இருக்காங்கிற வரலாறுன்னு பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி. அதனால் அதை பற்றி கூட சொல்ல வேண்டியதில்லை. அடுத்ததாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வோட அன்பை பெறுறாங்க, துவாவை பெறுறாங்க. அதே பெற்றோருடைய துவா, பெற்றோருடைய அடிப்படையில் தான் இங்கே வர்றாங்க. அதே மாதிரி பெற்றோருக்காகவும் துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தாங்கிறது தான் செய்தியெல்லாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் சில கருத்துக்களை நான் முன் வச்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செய்தாழ்த்தி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்த தொடரை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவனுடைய தன்னுடைய பிள்ளைகள் மீது போக போக மதிப்பும் கூடுது, அவன் மீது அன்பும் பேசும் அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தாய்.
ஒரு தாயாக அந்த இடத்துல இருந்து அவங்க தம் பிள்ளையோட நடவடிக்கையில பார்க்கும்போது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்க கல்வியும் சரி, ஒழுக்க ரீதியான கல்வியும் சரி, மாண்பு ரீதியாக பழக்க வழக்க ரீதியாக எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் கத்துக்கிட்டு வர்றதுனால அவங்களோட செயல்பாடுகள் டிஃப்ரெண்ட், அடுத்தடுத்த லெவலுக்கு போற மாதிரி பாக்குறாங்க. அதனால அவங்க ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சி என்ன செய்யுது ஏற்படுத்துது அப்படின்ற செய்தியமும் பார்க்குறோம். இப்போ ஒரு முறை போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு தாமதமாக வீட்டுக்கு வர்றாங்க. யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ வரும்போது தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, எங்க போயிட்டு வரீங்க அப்பா அப்படிங்கும் போது, நான் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பணிக்காக அனுப்புனாங்க, அது சொல்ல அனுப்புனது பணிக்காக நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே இதே நம்ம அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, ஏண்டா தாயிட்டையும் மறைப்பியா நீ, தாப்பன்ட்டையும் மறைப்பியா நீ, நம்ம அப்படி கேட்போம். ஆனா அவங்க அப்படி கேட்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது என்னது. ஏன்னா அப்ப பாருங்க, தாயுடைய வளர்ப்பு, அவங்க என்னவாக தன் பிள்ளை இருக்குன்னு ஆசைப்பட்டாங்களோ, ரசூலை எப்படி மதிக்க வேண்டும் என்று அவங்க ஆசைப்பட்டாங்களோ, ரசூல்லாவோட ஈமானை எப்படி அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளையுடைய வளர்ப்பு பழக்க வழக்கம்லாம் வரும்போது அதை பார்த்து மகிழ்ச்சி மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனா இந்த சமயத்தை ஒரு கவனிச்சுக்கணும், அங்க சொன்னது ரசூலுல்லாஹ், வெறுமனே ஒரு ஆலிமோ ஒரு ஆஃபிலோ அல்லது ஆசிரியரோ இல்லை. இப்போ உள்ள கால சூழ்நிலைக்காரி அதை வச்சு ஒப்பீடு செய்ய முடியாத சூழ்நிலையில் நம்ம இப்போ இருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா யார்கிட்டேருந்து வேண்டுமானாலும் எதிர்வினைகள் வரலாங்கிற மாதிரி, யாரிடத்துல வேண்டுமானாலும் ஒரு தவறான நடவடிக்கை ஏற்படலாங்கிற மாதிரி ஒரு அச்ச நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு. அதனால இருந்தாலும் பிள்ளைகளிடம் விசாரிப்பு என்பது, கவனிப்பு என்பது, கண்காணிப்பு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விஷயத்தை வந்தாச்சு. ஆரம்ப காலங்கள்லயே இஸ்லாத்தை சொல்றதும் போறதும் பேசுறதும் மாதிரி இருந்தாங்க. இப்போ இஸ்லாம் மதீனாவுல ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு பிறகு ரொம்ப அது வீரியம் அடையுது. அவங்களை என்ன பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நேசத்தையும் அன்பையும் அது ஏற்படுத்துது. பிறகு என்ன பண்றாங்கன்னா, மார்க்க பணிகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க, பிரச்சாரங்கள் பண்றாங்க. தம்முடைய கோத்திரத்தில் உள்ள மக்கள் பனூ நஜ்ஜாங்கிற கோத்திரத்தை சேர்ந்த மக்களுக்கே அழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க, அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தான், இறுதி தூதர் அவங்க தான், அவங்க அல்லாவுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறாங்க, அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியான யாரும் கிடையாதுங்கிற மாதிரியான கலிமா ஷஹாதாவை எல்லாம் என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இப்போ இப்படி அவங்களுடைய அழைப்பு பணிகள் போய் கூட்டிக்கூடிய சமயத்துல மறுமணம் சார்ந்த ஒரு ஏற்பாடு பண்ணல, ஏற்பாடு அமையுது. எப்படி அப்படின்னு சொன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வர்றாங்க, வந்து அவங்க தூச்சி அனுப்புறாங்க, இந்த மாதிரி நான் உங்களை திருமணம் முடிய ஆசைப்படுறேன், விரும்புறேன், உங்களை திருமணம் முடிக்க பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே அப்போ பாருங்க, மாஷா அல்லாஹ், எப்படி ஒரு அழைப்பு. இன்னைக்கு தாவால நான் பண்றேன் போறேன்னு சொல்றாங்களா, அந்த மக்கள்லாம் இது படிப்பில்லை பாருங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிச்சிருவோம். அவங்க அப்படி இல்லை, எவ்வளோ தெளிவாக பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு மாற்று மதத்துல மதம் தாண்டி மதம் பண்டிகைலாம் போகலாம் சொல்றாங்க. இப்போ ஜாதி விட்டு ஜாதி பண்றது, அவங்க காஸ்ட்டுக்குள்ள அவங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்குது. நம்ம அதுக்குள்ள போக விரும்பல, ஏன்னா அது நிறைய இருக்குது. அது பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அது பேசுறாங்க, அது சார்ந்த நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு அது ஒரு பக்கம். ஆனா ஒரு மார்க்கம் என்று இஸ்லாம் அது இருந்து இன்னொருத்தர் நீங்க முடிக்க கூடாதுன்னு ஏன் சொல்லுது அப்படின்னா, நமக்கும் அவங்களுக்குமான இறை கோட்பாடு வேற, சித்தாந்தம் வேற. அப்படிங்கும்போது இஸ்லாம் என்ன செய்த அந்த இடத்துல வலியுறுத்துகிறது அப்படின்றத நம்ம முதலாக புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம அதை தடுக்கிறோம். அது இஸ்லாம் கூடாது என்று சொல்லுது. ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் திரும்ப முடிச்சிக்க அப்படின்னு சொல்லுது. செய்ய ஒண்ணு. இதுல அப்படியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டங்கள்ல அந்த அதாவது மாற்றி சொல்றேன், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த காலகட்டம், அந்த நேரத்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க தூதுச்செய்தி அனுப்புவதற்கு பிறகு இவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில பாருங்க, அபூ தல்ஹாவே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும், அதே சமயத்தில் அல்லாஹ், அதாவது முதல்ல அல்லாஹ் ஒருவனே, அவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்காங்கன்னு சொல்லி இந்த கலிமாவை சொல்றாங்க. சொல்லி இப்படி நான் சாட்சி கொண்டிருக்கிறேன், இப்படி நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். ஆனா நீங்க அதுல இல்லையே, நீங்க வந்து கல்லையும் மண்ணையும் சிலையும் வழங்கக்கூடிய மனிதராக நீங்க இருக்கிறீங்க. ஆனா எனக்கு இதுல என்ன ஆச்சரியம் என்றால், இன்னும் பாருங்க அவங்க நடிகத்தை பாருங்க, மாக்கு தாவா பண்றதுல எனக்கு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னா, அபூ தல்ஹா வந்து நான் பாக்குறது எப்படி முஸ்லிம் சொல்றாங்களாம், நான் பாக்குறது எப்படி பாக்குறேன்னா, ஒரு அறிவார்ந்த நபர் அவரு,
இந்த இந்த குலத்துல சிந்தனை பெற்ற சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மனிதரா நான் அபூ தல்ஹா அவங்களை பார்க்கிறேன். ஆனா அவர் இந்த எப்படி செடி கொடிகளையும் மரங்களையும் கல்லையும் வணங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த இயல்பான அந்த வார்த்தையும் அது சொன்ன ஜாலங்கள் இருக்கு இல்லையா, அந்த முறை வந்து அவங்க லேசா டச் பண்ணிடுச்சு. அவங்க மனமாற்றத்தை லேசா அதை ஏற்படுத்துது. சரியா? நீ நல்லா கவனிச்சுக்கணும். அவங்கள விரும்பினதுனால இவங்க இஸ்லாத்துக்கு வரல, புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்திற்கு வரணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இல்லை. முதல்ல தூது செய்தி அனுப்புறாங்க. அப்பந்தான் இவங்க அந்த செய்தியை சொல்றாங்க. முடிக்க முடியாது, நீ மாற்ற மாத்தா இருக்கிறீங்க செய்தி அப்ப சொல்றாங்க. சொல்லும் போதுதான் அவங்க அப்போ கூட மனசு மாறலாம் இல்லை, அழைப்பு பண்ணி செய்யறாங்க. இவங்க மூசையில் அவங்க செய்ததற்கு பிறகு சொல்லக்கூடிய வார்த்தை நைலங்களும் வார்த்தை சொல்லக்கூடிய மார்க்க அடிப்படை சொல்லவுமே அவங்களுக்கு அது மனம் ஒப்புது. மனம் அது ஈர்ப்பு ஏற்படவும் தான் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அந்த இஸ்லாத்தின்பால் 3 நாட்களுக்கு பிறகு என்ன செய்றாங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு எல்லாம் சிந்திச்சு பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. எல்லாம் சிந்திக்கக்கூடிய மனிதர் அவங்க. அப்போ உம்மு சுலைம் அவங்கள்ட்ட வந்து இந்த செய்தி சொல்லலாம், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அது ஒரு மிக முக்கியமான சந்தோஷமாக என்ன செய்யும். அது ஏன்னா நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நம்ம இன்னைக்கு பண்றோமா தாவா, சிலர் பண்றாங்க, சிலர் பண்றவங்களுக்காக சப்போர்ட் ஆகிறோமா, அதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது, எல்லாம் நம்ம கண்கூடா பார்க்குறோம். நீ மீடியாக்கள்லேயே வந்துருச்சு. ஆனா சப்போர்ட்டிவா நாம நல்லது பண்ணலை, பண்றவங்களுக்காக சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிற மக்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அழிவினுடைய பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், நல்லா பார்க்கணும். அதுவும் எப்படி போகிறது தெரியுமா, சொன்னேன்ல, இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் அங்கெல்லாம் வந்து மீடியாக்களை தூக்கி எக்ஸ் இதெல்லாம் மாதிரி வச்சுட்டு நான் தாவா பண்ணுறேன், பெண்கள் தாவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதனால் ஏற்படக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களையும் நம்ம பார்க்குறோம் காணொலியாகவும். அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனால் அவங்க சந்திச்ச அவருடைய விளைவுகள் என்னங்கிறதையும் பார்க்குறோம். சுபானல்லாஹ், ஒரு பாவமான சொல்லி தள்ளப்படுறதையும் பார்க்குறோம். அப்போ இப்படி அழகாக நான் எல்லாருமே தப்பு செய்யறாங்கன்னு சொல்லல, அது புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல வருது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஒரு எச்சரிக்கையாக முன்னேற்பாட சொல்லிக்கிறேன். அப்போ அந்த அப்படியான சூழ்நிலைக்கு மத்தியில் அவங்க சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுடைய விளைவு அவங்க மட்டில்லா மகிழ்ச்சி அடையுது. சுப்ஹானல்லாஹ், நமக்கும் நல்ல வாய்ப்பு தரணும். ஒருவருக்காவது இஸ்லாத்தினுடைய உண்மை நிலையை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அல்லாஹ் அவங்க தௌஃபீக் தருவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ சொல்றாங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவங்களை கொடுக்குறதுக்கு காசுலாம் கிடையாது. அவங்களோட ஏழ்மை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நல்லா தெரியும். அது முடிக்கிற சமயம் தான் கொஞ்சம் ஏழ்மையா இருந்தாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைமுடைய பெருமையை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே நான் மகராக பெற்றுக்கொண்டு உங்களை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்ப அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாத்தின்பால் எந்த அளவுக்கு நாட்டச்சட்டம் இருந்திருந்தா ஒரு பெண்மணி சொல்லுவாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு பற்று, இஸ்லாத்தின் மீதுல பற்று அவர்களே அப்படி தள்ளிச்சு அப்படின்ற செய்தியை பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளை நாம இந்த உரையில தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துலையுமே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்கிட்டாங்க. ஆனா அது இப்போ கால சூழ்நிலையில ஒப்பீடு செய்யும் போது தன் பிள்ளைகள் பெற்றோரிடம் இருந்து மறைப்பது என்பது கூடாது. ஏன்னா அப்போ சொன்னது வெறுமனே கல்வி கட்டு தரக்கூடிய ஆசிரியர் மட்டும், ஆசானா மட்டும் அவங்க இருக்கல, அவங்க அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருந்தாங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதனால அந்த இடத்த அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ ஒரு கல்வி கட்டக்கூடிய ஆசான் நல்லது சொல்லி கொடுத்தாலே பின்னாடி செய்ய மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். அதனால ஆசானும் சரி, மாணவர்களும் சரி, மற்ற இன்னும் பிற பணியாளர்களும் சரி, யாரா இருந்தாலும் ஒரு செய்தி நமக்கு சொன்னா பிள்ளைகளிடத்துல அதை விசாரிங்க. ஏன் சொன்னாங்கன்னு கேளுங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு கேளுங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள கால சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்ற படிப்பையை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மகருடைய விஷயத்தை பொறுத்தவரையில உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க, அது மகர் அப்படி அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கிறத நம்ம அந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக இனமான முறையில் அதுக்காக மகர் தொகை கேட்காதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா கேளுங்க. வரதட்சணை கொடுக்காதீங்க, மகரை கேட்டு பெற்று அதன் மூலம் திருமணத்தை நடத்தி முடிங்க. அல்லாஹ் தஆலா அதை பரக்கத் செய்வான். ஜஸாக்கல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஆகிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 24க்கான கேள்வி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களின் இஸ்லாமிய அழைப்பை எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏற்றுக்கொண்டார்கள்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழி நியூஸ் நிறுவனத்தார்.
உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا